உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகனட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மூடி தேங்காய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். 2 ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதையவே செகண்ட் டைம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எகைன் அரைச்சி மறுபடியும் நம்ம இதிலிருந்து பால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஓரமாக வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4-5 டேட்ஸ், 4-5 திராட்சை, கொஞ்சம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நம்ம என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்த தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. இதை நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இது கூடவே கொஞ்சம் வேர்க்கடலையை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா குடிக்கும்போது அங்கங்கே வாயில் கடிப்படும். அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான கோகனட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.